திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரையனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. திருச்சிற்றம்பலம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். காற்று, நீர், நெருப்பு, நிலம், வானம் என்னும் ஐம்பெரும் பூதங்களும் ஒருங்கிணைத்து பின்னிய உயிருக்கு இடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடம்பாகிய பைக்குள் உயிர்களை முன்பு அடைத்து கட்டி வைத்து பின்பு அவிழ்த்து வெளிவிடுகின்றான் சிவபெருமான். இந்த உலகமும் நம் உடலும் ஐம்பூதங்களால் ஆனது என்பதை திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். எட்டு திசையும் எரிகின்ற காற்று, எட்டு திசைகளும் வீசுகின்ற காற்று, அதாவது வாயு, வட்டத்திரை, வட்டமான அலைகளை கொண்ட கடல் நீர், இது நீரை குறிக்கிறது. அனல், நெருப்பு, அதாவது தேயு, மாநிலம், பெரிய பூமி, பிருத்திவி, ஆகாயம், விண்வெளி, ஆகாயத்தை குறிக்கிறது. காற்று, நீர், நெருப்பு, மண், ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானது தான் இந்த காயப்பை. உடலை காயப்பை என்று குறிக்கிறார். இந்த பையை உயிருடன் ஒட்டி வைத்து இயக்குபவன் யார்? இறைவன். அந்த இறைவனே கண்ணுதல் நெற்றி கண்ணை உடைய சிவன் இருக்கிறானே, ஒரு காலத்தில் இந்த கட்டை அவிழ்த்து உயிரையும் உடலையும் பிரித்து விடுவார். அதாவது பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிப்பவன் அந்த ஆதி சிவனே என்பது இதன் சாரம். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு அழகான விலை உயர்ந்த பட்டுப்பையை வைத்திருந்தார். அந்த பைக்குள் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு வைரம் இருந்தது. அந்த பையை அவர் மிகவும் பத்திரமாக பூட்டி வைத்திருந்தார். ஊர் மக்கள் அந்த பையின் அழகை பார்த்து வியந்தார்கள். ஆஹா, என்ன ஒரு வேலைப்பாடு, எவ்வளவு அழகான நிறம் என்று பையை புகழ்ந்தார்கள். ஆனால் அந்த பையின் மதிப்பு அதற்குள் இருக்கும் வைரத்தால் தான் வருகிறது என்பதையும், அந்த பையை செய்தவரும் அதை பூட்டி வைத்திருப்பவரும் அந்த செல்வந்தர் தான் என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு நாள் என்ன ஆயிற்று? அந்த செல்வந்தர் அந்த பையின் முடிச்சை அவிழ்த்து வைரத்தை எடுத்துக்கொண்டார். வைரத்தை எடுத்த பிறகு அந்த பட்டுப்பை வெறும் துணியாக கீழே விழுந்தது. அதற்கு பிறகு அந்த பையை மதிக்கவில்லை. கதையின் நீதிதான் என்ன? அந்த செல்வந்தர் தான் இறைவன், சிவன். அந்த பட்டுப்பை அதுதான் நம்முடைய உடல், காயப்பை. இது ஐம்பூதங்களால் தைக்கப்பட்டது. பைக்குள் இருக்கும் வைரம்தான் நம் உயிர். இறைவன் அந்த உயிரை பைக்குள் கட்டி வைத்திருக்கும் வரைதான் நமக்கு வாழ்க்கை என்று பெயர். அவர் அந்த முடிச்சை அவிழ்க்கும்போது இந்த ஐம்பூத உடல் மீண்டும் மண்ணுக்கும் காற்றுக்கும் இறைந்து போய்விடும். காயப்பை என்று கூறுகிறாரே, உடலை ஒரு பை என்று திருமூலர் அழைக்கிறார். பை என்பது நிலையற்றது, எப்போது வேண்டுமானாலும் கிழியலாம் அல்லது பிரிக்கப்படலாம் என்பதை இது குறிக்கிறது. கண்ணுதல் காணுமே, நம்முடைய பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. அது அந்த நெற்றிக்கண்ணனை உடைய இறைவனின் விருப்பப்படி நடக்கிறது. அறிவியல் பார்வை. இன்று அறிவியல் கூறுவது போல மனித உடல் இறந்த பிறகு அதில் உள்ள தனிமங்கள், எலிமெண்ட்ஸ் என்று கூறுகிறோமே, மீண்டும் இயற்கையோடு ஐம்பூதங்களோடு கலந்து விடுவதையே திருமூலர் அன்றே பாடியிருக்கிறார். இந்த பாடலின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? உடல் அழியக்கூடியது, உயிர் இறைவனுக்கு சொந்தமானது என்ற உண்மையை உணர்ந்து அகங்காரம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே திருமூலரின் உபதேசம். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்டத்திரை, அனல், மாநிலம், ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பன் கண்ணுதல் காணுமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.